ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்யூரிட்டி இட்ஸ் அ பிக் கேம்பஸ். கண்டிப்பாக யார் வராங்க போகிறாங்க நீங்கள் ஒரு லைக் அவங்க இன்ட்ரூட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது கேட்குறதுக்கு. அவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, அவ்வளோ பெரிய ஒரு ஏரியாவில் வந்து இந்த மாதிரி எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. சாரி. ஸோ அது கேட்குறதுக்கு ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. அவங்களுடைய எனக்கு தெரிஞ்சு கல்லூரி நிர்வாகம் சரியாக செயல்பட்டு இருந்தால் அதர் பீப்புள் உள்ளே வந்திருக்க முடியாது. ஏன்னா அவர் சகஜமாக வந்துட்டு போகிறாருன்னா உள்ளே யாருக்கும் லிங்க் இருக்குன்னு அர்த்தம். சகஜமாக உள்ளே வர முடியாது இல்லையா? இப்போ நான் ஒரு வாக்கு எண்ணிக்கை நடக்குதுன்னா போன உடனே செல்லை பிடிங்கிறது, ஒரு பாஸ் கொடுக்கறது, வந்தவுடனே இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவர் எப்படி ஒரு தனிப்பட்ட நபர் உள்ளே வருவார்? இப்போ இந்த பள்ளி நிர்வாகமும் அவருக்கு உடந்தையாக இருக்கிறதுன்னு தானே அர்த்தம். ஆனால் அதை எதற்கு அவர் பயன்படுத்திக்கணுமோ அதுக்கு பயன்படுத்திக்காமல் வேறு விதமாக பயன்படுத்துறது தவறு தான். ஒரு கட்சியில் இருக்கோம், ஒரு பொறுப்பில் இருக்கோன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். நடந்துக்க தெரியலன்னா வாழ்கிறதே வேஸ்ட். எதுக்கு அது தேவையில்லாது? இல்லை, ஒரு பொண்ணாக வந்து பஸ்ஸில் போகிறதுலேருந்து ஷேர் ஆட்டோவில் போகிறதுலேருந்து எல்லா இடத்துலையுமே பயந்துட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போது காலேஜ்லேயும் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டேட்டஸ் போட்டப்போ தான் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. நிர்பயா கேஸ்லேருந்து சின்ன குழந்தைங்கலேருந்து இப்போது எங்கள் மாதிரி ஏஜில் இருக்கவங்களும் சரி. ஆனால் எங்களை தான் வந்து எல்லாரும் குறை சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி இருக்கீங்க, இல்லை நீங்கள் அந்த பையன் கூட இருக்க, அதனால் வந்து நாங்கள் வந்து என்ன வேணாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மைண்ட் செட் ஏன் அப்படி வருது?